ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். நான் தான் பேசுறேன் தம்பி. எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்க்கா. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஜாதி சர்டிபிகேட் வாங்குறதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கேன். அச்சச்சோ, ஜாதி சர்டிபிகேட்டா? எதுக்கு? காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்குல்லக்கா இடஒதுக்கீட்டுல, அப்ப அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்ல, ஜாதி சர்டிபிகேட். காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்கள். அதுக்காக ரிசர்வேஷனுக்காக எல்லாம் போலாமா தம்பி? ரிசர்வேஷன்ல யார் யூஸ் பண்ணுவான்னு உனக்கு தெரியுமோ? யார் யூஸ் பண்ணுவா? அறிவில்லாதவா, திறமை இல்லாதவா, டேலண்ட் இல்லாதவா, இவதான் வந்து ரிசர்வேஷன் எல்லாம் யூஸ் பண்ணுவா. நீ ரொம்ப உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, ரொம்ப திறமைசாலியான பையன், புத்திசாலியான பையன், உனக்கு எதுக்கு இடஒதுக்கீடலாம்? அக்கா, ரிசர்வேஷன் நம்மளோட உரிமை இல்லையா? இந்த உரிமை கிரிமைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. தயவு செய்து அதெல்லாம் காதுலயே வாங்காத தம்பி. வேலை தான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. உனக்கு இருக்க திறமைக்கு நீ எங்கேயோ போகலாம். தயவு செய்து இந்த ரிசர்வேஷன் அது இதனால விட்டுரு. இப்போ இந்தியா ஏன் உருப்படாம இருக்கு நீ நினைக்கிற? இந்த இடஒதுக்கீடுனாலதான். இடஒதுக்கீடுல போய் திறமையே இல்லாம எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போய் பாரு, நாடே எப்படி கெட்டு குட்டிச்சோட போயிருக்கு. இதுக்கு காரணமே ரிசர்வேஷன் தான் தம்பி. ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு எதிரானது. அதை முதல்ல ஒழிச்சிடதான் மறு வேலை. எனக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கும். அக்கா, டிவில ஹெட்லைன்ஸ் பாத்தீங்களா? ஐயோ, என்ன போட்டிருக்கா? எனக்கு தெரியாத, நான் கூட பேசிட்டு இருக்கேனே. ஏதாவது முக்கியமான செய்தியா? அக்கா, மோடிஜி சூப்பரா ஒரு ஸ்கீம் போட்டிருக்காரு. உயர் ஜாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு. ஆமா, மோடிஜி எப்போதுமே சூப்பரா தான் பண்ணிட்டு இருக்காரு. பத்தில கேட்காமலே ஒரு 10% ரிசர்வேஷன் கொடுத்துருக்கா உயர் ஜாதி ஏழைகளுக்கு. எங்களோட கஷ்டம் மோடிஜியை தவிர வேற யாருக்கு தெரியுது சொல்லு. எவ்வளவு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்கா? 10%. 10? பாரு, தாராள வள்ளல் நம்ம மோடிஜி அள்ளி கொடுத்துருக்காரு. அதுவும் கேட்காமலேயே. சும்மா வாசம் தான் நம்ம மோடிஜி மாதிரி வருவான் அப்படின்னு. பாத்தியா, ரிசர்வேஷன் எவ்வளவு நல்லா கொடுத்துருக்கா. சரி தம்பி, இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசிட்டோமா உங்ககிட்ட? அக்கா இருங்கக்கா, இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. பேசிட்டு இருக்கும் போதே எங்க போறீங்க? இல்ல தம்பி, நீ இப்பதானே சொன்ன மோடிஜி வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காரு உயர் ஜாதி ஏழைகளுக்கு. ஹெட்லைன்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. நான் கையோட போயிட்டு, இப்பதான் எனக்கு நேரம் ஒழியுது, இப்ப கையோட போயிட்டு நானும் ஒரு கேஸ்ட் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன். அக்கா, என்னக்கா சொல்றீங்க? இப்பதானக்கா சொன்னீங்க. என்னது? ரிசர்வேஷன்லாம் வந்து டேலண்டே இல்லாதவா, பொழைக்க தெரியாதவா, அறிவு கட்டவா தான் யூஸ் பண்ணுவான்னு. அது தம்பி, அது நான் நோக்கு சொன்னேன், எனக்கு சொல்லல. ஓ, அப்போ அது வேற வாயி, இது நாரவாயா? ஐயோ, அப்படி எல்லாம் இல்ல தம்பி, நீ ஒரே வாய் தான். ரிசர்வேஷன் யார் யூஸ் பண்றாங்கிறத பொறுத்துதான் அது சரியா தவறா அப்படிங்கிற லைனை போட முடியும்.